الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் விளக்க வகுப்பிலே சஹீஹுல் புகாரியுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் இல்ம் என்ற தலைப்பில் 38வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த 38வது பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபு இஸ்மி மன் கதப அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யுரைக்கக்கூடியவனுக்கு ஏற்படக்கூடிய பாவம் என்பது பற்றி நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்கவிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே மார்க்கத்தை போதிக்கிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத பல விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் மீது நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று போதிக்கக்கூடிய பல மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் உள்ளவர்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி பேசக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கின்றோம். இது எவ்வளவு பெரிய பாவம்! மார்க்க கல்வியை போதிக்கும் பொழுது அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு எச்சரிக்கையாக, பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தலைப்பின் மூலம் இமாம் புகாரி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒரே கருத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல அறிவிப்புகளை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதலாவது 106வது அறிவிப்பு, ரிபிஇ இப்னு ஹிராஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமஅத்து அலியன் யகூல், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற நான் செவியேற்றேன். அவர்கள் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்திபு அலைய, என் மீது நீங்கள் பொய்யுரைத்து விடாதீர்கள். ஃபஇன்னஹு மன் கதப அலைய, யார் என் மீது பொய்யுரைக்கிறாரோ ஃபல் எல்ஜின்னார், அவர் நரகம் புகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 106வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று 107வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் அபீஹி, தன்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் கூறுகிறார்கள், குல்துல் ஜுபைர், நான் என்னுடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டேன், இன்னி லா அஸ்மஉக துஹதிஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா யுஹதிஸு ஃபுலான் வ ஃபுலான், சில நபிமார்களுடைய, சில நபித்தோழர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இன்னார் இன்னாரெல்லாம் நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கிறார்கள், ஆனால் அவர்களை போன்று நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிப்பதை நான் செவியுறவில்லையே அப்படின்னு செய்றாங்க. தன்னுடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் கேட்கிறாங்க. ஏன்னா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சஹாபி, ஆனால் அவங்க மற்ற நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அறிவிக்கிறாங்க, அது மாதிரி நீங்க அதிகமாக அறிவிப்பதில்லையே அப்படின்னு செய்றாங்க. தன்னுடைய தந்தையிடம் கேட்கும் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கால அமா இன்னி லம் உஃபாரிகுஹு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பிரிந்தது கிடையாது. அவங்க இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. நான் அவர்களை பிரிந்து இருந்தவன் கிடையாது. பிரிந்து இருந்தால் அதிகமான செய்திகள் சொல்ல முடியாது. நான் நபிகள் நாயகத்தை பிரிந்திருக்கவில்லை, அவர்களோடு நான் இணைந்துதான் இருந்திருக்கின்றேன். வலாக்கின் சமிஅத்துஹு யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் செவியேற்றேன், மன் கதப அலைய, யார் என் மீது பொய்யுரைப்பானோ ஃபலியதபவ்வ மக்அதஹு மினன்னார், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நான் எடுத்து சொல்லி
அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் சொல்லாத வார்த்தையை நான் தவறாக சொல்லிவிட்டார், என் மீது நான் நரகம் சென்று விடுவேன் என்கின்ற பயம்தான் என்ன செய்கிறது, அதிகமாக அறிவிப்பதற்கு தடுக்கிறது என்று என்ன செய்றாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரால் ஒன்றை சொல்வதில் எந்த அளவிற்கு பேணுதலாக எச்சரிக்கையாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒரு கருத்தை நாம் சொல்லிவிடக் கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நபிமொழியில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று 108வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இன்னஹு ல யம்னஊனி அன் உஹதீஸக்கும் ஹதீஸன் கஸீரன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு நான், அதாவது பின்னாடி உள்ள மக்களுக்கு, தாபீன்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு நான் அதிகமான நபிமொழிகளை நான் அறிவிப்பதற்கு என்னை தடுப்பதெல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். நான் அதிகமான நபிமொழிகளை உங்களுக்கு நான் அறிவித்திருப்பேன், ஆனால் என்னை எது தடுக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தஅம்மத அலைய கதிபன், யார் என் மீது வேண்டுமென்றே ஒரு பொய்யை கூறுகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதனால தான் அதிகமான செய்திகளை நான் அறிவிப்பதற்கு பயப்படுகிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை மாறிவிடுமோ, அது நபிகள் நாயகம் ஒரு சூழலில் சொன்ன செய்தியை நான் வேறொரு சூழலில் சொன்னதாக அறிவித்து விட்டால் நபிகள் நாயகம் அந்த பொய் சொன்னதாக ஆகிவிடும். அவை இப்படி ஆகிவிடுமோ என்பதை பயந்துதான் நான் செய்யவில்லை, அதிகமாக உங்களுக்கு நான் அறிவிக்கவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்க சொல்றாங்க. அதே போன்று 109வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சமீத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றேன், மை யகுல் அலைய மாலம் அகுல், நான் சொல்லாத ஒன்றை, நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை, நான் சொல்லாத ஒன்றை என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்லுவானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை 109வது செய்தியாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து 110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸம்மூ பி இஸ்மி, என்னுடைய பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள், வலா தத்தனூ பி குன்யத்தி, என்னுடைய பட்ட பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகத்துடைய பெயர் முஹம்மது, முஹம்மது என்ற பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள், என்னுடைய பட்ட பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பட்ட பெயர் அபுல் காசிம், அபுல் காசிம் என்ற பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள். என்னுடைய விளக்கத்தை நாம பார்ப்போம். வமன் ராணி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் கண்டானோ ஃபக்கத் ரஆனி, அவன் என்னைத்தான் கண்டான். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரதி, நிச்சயமாக ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே அவன் என்னுடைய தோற்றத்திலே அவன் வரமாட்டான். வமன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது பொய்யாக இட்டுக்கட்டி கூறுவாரோ ஃபலயதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாம் புகாரி அவர்கள் 110வது செய்தியாக அறிவித்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு 106 இருந்து 110 வரைக்கும் வெவ்வேறு சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோன்று ருபீஇ இப்னு ஃபிராஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இத்தனை சஹாபாக்களுடைய ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் அவங்க சொல்லாத ஒன்றை அவங்க சொன்னதாக அறிவிப்பாரோ அவர் கண்டிப்பாக செல்லக்கூடிய இடம் இதுதான், நரகம்தான் அப்படிங்கிற செய்தி அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் ஒரு 6 நபித்தோழருடைய அறிவிப்பை கொண்டு வந்திருந்தாலும் இந்த நபிகள் நாயகம் சொன்னதாக, யார் நபிகள் நாயகம் மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் வேண்டுமென்று என் மீது பொய் உரைப்பாரோ ஃபலயதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்கின்ற இந்த அறிவிப்பை 70க்கும் அதிகமான நபித்தோழர் அறிவித்திருக்கிறாங்க. நாம அதிகமான ஹதீஸ் நூல்கள்ல முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி மட்டும் 70க்கும் அதிகமான நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள்
என்ற இந்த எச்சரிக்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்திகள்ல நமக்கு பல பாடங்கள், பல சட்டங்கள் இருக்கிறது. என்ன சட்டம் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்று நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அந்த செய்தியை நன்றாக புரிந்து உள்வாங்கி அதை நாம் நபிகள் நாயகம் சொன்ன விதத்தில் சரியாக செய்ய வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நபிகளா இப்படித்தான் சொன்னாங்க, அப்படித்தான் சொன்னாங்க, நான் அப்படித்தான் கேட்டேன், நான் இப்படித்தான் விளங்கினேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்ம சொல்லக்கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ்வின் மீது பொய் உரைப்பது எவ்வளவு பெரிய பாவமோ அதற்கு நிகரான பாவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது பொய் உரைக்கக்கூடிய பாவம். அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தால் என்ன விளைவு ஏற்படும்? அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தால் நாம அல்லாஹ் சொன்னதாக ஒரு மார்க்க சட்டத்தை உண்டாக்கும். அல்லாஹ் என்ன சொன்னா மார்க்க சட்டம் தானே. அல்லாஹ் சொல்கிறார், வமன் அதுலமும் மனிஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றார். நமக்கு மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் கேட்கின்றான், அம்லஹும் ஷுரகாவுன் ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொல்லாத ஒன்றை அவன் மீது நாம் இட்டு கட்டி சொன்னார். அறியாமையில சொன்னா தெரிஞ்சவனை மாத்திக்கிடுவாங்க. தெரிந்து கொண்டே அல்லாஹ் ஒரு கருத்து, இறைவன் சொல்லாத கருத்தை ஒருவன் இறைவன் சொன்னதாக வாதிப்பான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய பாவம் என்னன்னா தன்னை இறைவனுடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கின்றான். ஏனென்றால் மார்க்கத்துல சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருந்து மட்டும்தான் மார்க்க சட்டங்களை எடுக்கணும். அவன் இவன் தன்னை இறைவனுக்கு நிகராக தன்னை கொண்டு வந்து வைக்கிறான். இறைவன் சொல்லாத ஒன்றை இறைவன் சொல்லவில்லை என்று தெரிந்து கொண்டேன், அல்லது மார்க்க விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக பேச வேண்டுமோ அந்த பேணுதலை அவன் பேணாமல் ஏதோ ஒரு சுயலாபத்துக்காண்டி, பல நோக்கங்கள் மனிதர்களுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு சுயலாபத்துக்காண்டி இறைவன் சொன்ன வசனங்களை என்ன செய்யறாங்க, மாத்தி சொல்றது, அல்லது இறைவன் என்ன கருத்துல சொன்னாலும் அந்த கருத்தை திரிப்பது, இப்படி மக்களுக்கு எது சொல்லாம வச்சுருங்க. கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறோம் என்ற பெயரில் செய்யக்கூடிய அந்த செயல் அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது, சொர்க்கத்தை கொடுக்காது, நிரந்தரமான நரகத்தை கொண்டு போய் தள்ளிடும். ஏன்னா அவன் அறியாமல் சொன்னால் அது ஒரு விஷயம், அறியாமல் செய்யக்கூடியவன் தெரிந்தால் மாற்றிக்கொள்வான். தெரிந்தே மார்க்கத்தில் விளையாடக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, தன்னை இறைவனுடைய அந்தஸ்துல வைத்து அவங்க பார்க்கின்ற காரணத்தினால் கண்டிப்பா அவங்க நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவாங்க. அது இணை வைக்கிற பெரும்பாவத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிவிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய அறிஞர்களையும் பாதிரிமார்களையும் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள், கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். யூதர்கள் பாதிரிமார்களை கடவுள் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் அவங்க அறிஞர்களை கடவுள் சொல்ல மாட்டாங்க. கடவுளாக எடுத்துக்கொள்வது என்றால் என்ன கருத்து? அல்லாஹ் ஒன்றே ஹலால் என்று சொல்லியிருப்பான். இவங்க தன்னை மார்க்க அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு, மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவனை சொல்லிக்கொண்டு அதை ஹராம் என்று செய்வாங்க, மக்களுக்கு பத்துவா கொடுப்பாங்க. மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீது சந்தேகத்தை செய்து விடுவார்கள், உண்டாக்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெளிவா இருக்கும், மார்க்க சட்டங்கள் ஹதீஸ்கள் தெளிவா இருக்கும். இவங்க அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ அதுல மக்களுடைய உள்ளத்துல வீணான குழப்பங்களை உண்டாக்கி இறை மார்க்கத்தை விட்டும் இறைவனுடைய சட்டங்களை விட்டும் மக்களை வழி எடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அறிஞர்களையும் பாதிரிமார்கள் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் ஹலாலாக்குறதை ஹராம் என்பார்கள், அல்லாஹ் ஹராம் ஆக்கியது ஹலால் என்பார்கள். வலா தப்பூது லிமா தசிஃபு அல்சினத்திக்கும் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம், உங்களுடைய நாவுகளால் நீங்க வர்ணிப்பதை வைத்து வார்த்தை ஜாலத்துல அல்லாஹ் சொல்ல இறைவனுடைய வசனங்களை திரித்து புரட்டி, மார்க்க சட்டங்களை திரித்து புரட்டி, இது ஹலால் இது ஹராம் என்று என்ன செய்யாதீர்கள், சொல்லாதீர்கள். ஹலால் ஹராம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் மீது பொய்யுரைப்பது எப்படி மார்க்கத்தில் ஒரு புதிதாக ஒரு சட்டத்தை உண்டாக்குவதோ அது போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல பொய் சொல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒன்றை மார்க்க சட்டமாக ஒருவன் மார்க்கத்தில் இருக்குது, ரசூலா அப்படி சொன்னாங்க, ஆயத்துல் குர்சிய 100 தடவை ஓதுனா அல்லாஹ் கனவுல பார்க்கலாம், ஒரு ஆள் விட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இது எங்கப்பா இருக்குது? ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. யாரு சொன்னா? அந்த காலத்துல எங்க நல்லா பண்ண செஞ்சாரு, ஒரு பயான்ல சொன்னாரு.
மார்க்கத்தில் இப்படியா நல்லா அப்ப சொன்னாரு, பெரியாப்ப சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதான் மார்க்கத்துடைய சட்டம். அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார். தப்லீக் ஜமாத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் மேல பொய் சொல்றது தயங்கவே மாட்டாங்க. பொதுவாகவே அவங்க நிறைய பொய் என்ன செய்வாங்க, விட்டடிப்பாங்க. நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஜமாத்து போனோம், ஜமாத்து போகும்போது பாருங்க அந்த ஊர்ல வந்து மழையே பெய்யல. என்றைக்கு நம்ம ஜமாத் அங்க காதில் எடுத்து வச்சதோ அன்னைக்கு பிடிச்ச மழை. நாங்க திரும்பி வரும்போது என்ன செஞ்சாங்க, விவசாயிலாம் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் எங்களை வந்து பவா நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை விட்டு போக கூடாது. என்னப்பா எங்க ஊர்ல 22 வருஷமா மழையே பொய்யல, ஆஸ்திரேலியா அப்படிப்பட்ட பூமியான்னு தெரியல. ஆனா நான் காதால கேட்டேன், 22 வருஷம் எத்தனை வருஷம் மழையே பெய்யல, என்னைக்கு நீங்க காதல் எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கு தான் என்ன செஞ்சது, மழை பெஞ்சது. பாருங்க சுப்ஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணவான்களே பெரியவர்களே என்ன செஞ்சிருக்கேன், 40 நாள் ஜமாத்துக்கு என்ன செஞ்சேன் வந்திருக்கேன். இப்படி அவங்க சொல்லக்கூடிய பொய் ஜாஸ்தி. நிறைய என்ன செய்வாங்க, இல்லாத பொய்களை கப்சாக்களை வந்து விட்டடிக்கிறதுல தப்லீக் ஜமாத் நிகழ்ந்து. குர்ஆன்ல அல்லாஹ் 33:25 சொல்றான்னா குர்ஆன் எப்படி சொல்ல வேண்டியதானே. குர்ஆனில் 33:25 அல்லாஹ் சொல்லி இருப்பதாக உலமாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஏன் உனக்கு குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அதை பார்த்தா என்ன செய்ய போது தெரிய போகுது. அல்லாஹ் 42-56 இப்படி சொல்லி இருப்பதாக உலமாக்கள், அல்லாஹ் சொல்லி இருப்பதாக உலமாக்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பிதாக்கள் இருக்குது. அவங்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய பாவம் நபிகள் நாயகம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு ரொம்ப டெஃபினெட்லியா பேசுறேன். அதனால சில தப்லீக்ல நான் இருக்கும்போது சில உடல் உபாதைகளை கூட என்ன செஞ்சு உள்ளாயிருக்கணும். சாப்பிடும் போது என்ன செய்யணும், முட்டுக்கால் போட்டுதான் மண்டிக்கால் போட்டுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. பல மாதங்கள் பல வருடங்கள் அப்படி சாப்பிடுறாங்க. முட்டிக்கால் போட்டு ஒரு குத்த வச்சு மண்டிக்கால் போட்டு அல்லாஹ்வுடைய கிருபையே நமக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் கிடைச்சப்ப இப்படி மார்க்கத்துல ஒரு சட்டம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொல்லாத சட்டத்தை அல்லாஹ் சொன்னா, நபிகள் நாயகம் சொன்னாங்க சுன்னத்தான கோலம் என்பார்கள். எது சுன்னத்தான கோலம், ஜுப்பாவையும் ஜுப்பா போட்டு வந்து அவர் சுன்னத்தான் ஜுப்பா தொப்பியும் வச்சுட்டா சுன்னத்தான கோலம். இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சமா அவங்கள்ட்ட போய் அந்த மூழ்கினவங்கள்ட்ட போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிலாம் நீங்க நிறைய பொய்களை சொல்றீங்க, இல்லாத சொல்றீங்க, அப்படி இருக்குதா சிந்திச்சு பாருங்கன்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு அவர்கள் கொஞ்சம் தயங்க மாட்டாங்க. நம்ம என்ன பார்க்கிறோம், சுன்னத் தொழுகிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. அதை விட பெரிய பாவம் இது எங்க ஒரு நரகத்து படுகொலியில கொண்டு போய் தள்ளக்கூடிய பாவம், அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டு கட்டக்கூடிய பாவம். அதே போன்று நீங்க தரீகா வழிபாடு, தர்கா வழிபாடு, அங்க உள்ள உலமாக்களை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொய் சொல்றதுதான் பொழப்பே. அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் என்னென்ன பொய்களை வாய்களில் வந்து அடித்து விட முடியுமோ நபிகள் நாயகம் சிறந்த எச்சரிக்கையை சொல்றாங்க. இதை ஒருவன் விளங்கி கொண்டு பேணுதலாக நடந்தால் மட்டும்தான் பரிசுத்தமான மார்க்கம் போய் சேரும். இல்லைன்னு சொன்னோம்னா மார்க்கம் என்ன செய்ய கலங்கலாகி, மார்க்கம் கலங்கலாகிவிட்டால், மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க கலங்கலாகிவிட்டால் அதை கேட்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்க, கலங்கலாக ஆகிவிடுவாங்க. அதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல அனாச்சாரங்கள், பல பிதஅத்துகள் காலங்காலமாக வேரூன்றி விடுவதற்கு காரணம் இறை தூதர் செய்த இந்த எச்சரிக்கை. இந்த அல்லாஹ்வின் தூதர் மீது எப்படி நாம இறை தூதர் சொன்னதா உங்களை சொல்லும் போது அது சரியான செய்தியா, அது வந்து நபிகள் நாயகம் சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து தான் பேசணும். நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இது வந்து பலவீனம் சொல்லும் போது என்ன செய்யறது, நக்கல் அடித்த பல கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தாலும் இவங்க பூஸ்டை கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, பலமாக்கிட்டாங்க. இப்படி வந்து நபிகள் இது என்ன, ஏன் ஒரு செய்தியை வந்து நபிகள் நாயகம் சொன்னதா வரக்கூடிய செய்தி பலவீனம் என்றால் என்ன கருத்து, நபிகள் நாயகத்திடம் வந்து அதை சொல்லக்கூடியவங்க சரியான ஆள் கிடையாது. பொய்யர்களாக இருக்கலாம், சந்திக்காதவர் சொல்லலாம், மறதியாளராக இருக்கலாம், அவங்களுடைய வரலாறு ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய வரலாறுகள் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மறதியாளர் நபிகள் நாயகம் சொன்னதால் அறிவிப்பார், அவர் மறதியாளராக இருந்தால் அவர் சரியாகத்தான் சொன்னார் என்று எப்படி தெரியும்? மறதியாளர் வந்து சரியாகத்தான் சொல்லி இருப்பார், நபிகள் நாயகம் சொன்ன கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய ஒருவர் நபிகள் நாயகம் சொன்னது சரியா சொல்லுவாரா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதாவது இந்த கதிபி அடைய என் மீது பொய் சொல்வது லைசக கதிபிக்கும் அதான் அகதிமின்கும், உங்களில் ஒருவர் மீது பொய் சொல்வதை போன்று கிடையாது. நம்ம மேல ஒரு ஆளு நான் சொல்லாத என் மீது ஒரு பொய்யை சொல்லிட்டா வச்சுக்கிடுங்க, இதுவும் அல்லாஹ் மேல சொல்லக்கூடிய பொய், ரசூலுல்லாஹ் மேல சொல்லக்கூடிய பொய் ஒண்ணா? அல்லாஹ் மேல நம்ம பொய் சொல்லிட்டோம்னா, அல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்க சட்டமாக உருவாக்கி சொல்லிவிட்டால் நான் என்னை இறைவனுடைய இடத்தில் உண்டாக்குகிறேன், நிறுத்தி பார்க்கிறேன்.
நபிகள் நாயகம் சொல்லாத ஒண்ணு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னோம்னா நான் என்னை இறைவனுடைய இடத்தில் கொண்டு வருகிறேன். ஏன்னா நபிகள் நாயகம் சுயமாக சொல்லவில்லை. வமா யந்திகுஅனில் ஹவா, அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். இன்னுவ இல்லா வஹீயுஹா, அவங்க பேசிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறைச்சி நபிகள் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஒன்று சொல்றாங்க, நாம சொல்லும் பொழுது அதில் சரியான செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை தான் நாம பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை நாம் சொல்லிவிட்டால் நாம எங்க போய் சேர்ந்துருவோம்? நரகத்துல போய் சேர்ந்து விடுவோம். இந்த எச்சரிக்கை இருந்தால்தான் தூய மார்க்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த அடிப்படையில் சொல்லி காட்டினாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நல்லல்லாஹு என்பாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, சமிஅ மின்னா ஹதீஸன், என்னிடமிருந்து நம்மிடமிருந்து ஒரு செய்தியை செவியுற்று, ஹத்தஸஹு கமா சமிஅ, என்னிடமிருந்து எப்படி செவியுற்றாரோ அதுபோன்று அறிவிக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாங்க. ஏன் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய அருள் இன்றைய மக்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க? இவங்க தான் சரியான மார்க்கத்தை செய்யறாங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்ப இதுல நம்ம கல்வியை அறியக்கூடிய விஷயத்துல நாம இது எல்லாமே கிதாபுல் இருக்கு. நமக்கு அவங்க இந்த செய்தியின் மூலம் இமாம் புகாரி நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நாம கல்வி மார்க்க கல்வியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதா இருந்தாலும் சரி, மற்றவர்களிடமிருந்து நம்ம கல்வியை பெறுவதாக இருந்தாலும் சரி, அது நபிகள் நாயகம் மீது அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தியா அல்லது சரியான ஆதாரபூர்வமான செய்தியா என்பதை சிந்திக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் என்ன செய்யுது. ஏன் நம்ம ஒரு இல்ம செவியேற்கிறோம், செவியேற்கக்கூடிய என்பதை அடுத்தவங்க சொல்ல போறோம். பொய்யான செய்தி நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கிட்டுங்க, நமக்கு என்ன பாவம் வந்துடும்? அல்லாஹ் மீது அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டிய பாவம் நமக்கு வந்துவிடும். அந்த பாவம் வந்து விட்டால் நாம அறியாமல் இருந்தோம்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் சொல்லக்கூடியவன் பொய் சொல்லக்கூடியவன் மாற்றி பேசக்கூடிய தெரிந்து கொண்டு அவரும் ஒரு மார்க் அறிஞர் தானே, அவங்க சொன்னா அவங்களுக்கு வந்து கேட்டா எப்படி விட்டு அடிக்கிறோம் வச்சுக்கிருக்க, நாளைக்கு நாம எங்க போய் சேர்ந்துருவோம்? நல்லதுல போய் சேர்ந்துருவோம். அப்ப செய்திகளை உறுதிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா தஸம்மௌ பிஇஸ்மி, என்னுடைய பெயரை நீங்க என்ன செய்யாதீர்கள், என்னுடைய பெயரை நீங்கள் பெயராக வைத்துக் கொள்ளுங்கள். முஹம்மத் அப்படிங்கிற பெயரை மனதில் வைக்கலாம். வலா தத்தனோபி குண்டியத்தை, என்னுடைய பட்ட பெயரை நீங்க சூட்டிக் கொள்ளாதீர்கள் அப்படி நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதே செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பட்ட பெயரை சூட்டாதீன்னு சொல்றாங்க பாருங்க. ஏன் சொல்றேன்னா அவங்க ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான். ஏன் நபிகள் நாயகத்துடைய பட்ட பெயரை சொல்லும்போது அபுல் காசிம் ஒரு ஆளு தன்னுடைய சகோதரரை அல்லது உறவினரை அழைக்கும் பொழுது நபிகள் நாயகம் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவர் நான் உங்களை அழைக்கிறதா இருந்ததுலே இந்த ஆள் அழைச்சேன். அப்போ நபிகள் நாயகம் செய்றாங்க, நான் இருக்கக்கூடிய அதாவது என்னுடைய பெயர் நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள். சில இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுதுதான் இந்த தடை. ஏன்னா நபிகள் நாயகம் குழப்பத்துக்கு உள்ளானாங்க. அவங்க மரணித்த பிறகு இந்த தடை இல்லை. ஏன்னா அபுல் காசிம்ங்கிற பேர் கெட்ட பெயர் கிடையாது, அது நபிகள் நாயகத்துடைய பட்ட பெயர். நபிகள் நாயகத்துக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக காசிம், தையிப், தாஹிர் என்ற ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நபிகள் நாயகத்துக்கு அபுல் காசிம் செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் உண்டாச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த பட்ட பெயரை சூட்டும் பொழுது அது நபிகள் நாயகத்துக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம் ஏற்படும், அழைப்பதில் ஒரு குழப்பம் ஏற்படுவதால் செஞ்சாங்க. அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெயரை என்ன செய்யாதீங்க, நீங்க சூட்டிக் கொள்ளாதீர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ஒப்பாத் ஆயிட்டாங்க. இனி அது போன்ற ஒரு குழப்பம் வர்றது கிடையாது நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு. அப்ப அதனால அபுல் காசிம் என்ற பட்ட பெயரை சூட்டக்கூடாது என்பது நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான். அடுத்து என்னுடைய பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடைக்கு பிறகு ஒன்றை சொல்றாங்கன்னா அப்படி செஞ்சுக்கலாங்கிறது தான். இப்ப நீங்க இஹ்ராம் அணிந்தால் வேட்டையாடாதீர்கள், இஹ்ராமிலிருந்து வண்டி விட்டால் வேட்டையாடி கொள்ளுங்கள்னா கண்டிப்பா வேட்டையாட அர்த்தம் கிடையாது. இஹ்ராமிலிருந்து வெளியே வந்துட்டா வேட்டையாடுவது அனுமதிக்கப்பட்டது. ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள்னா ஜும்மா முடிஞ்சவன எல்லாரும் போய் வியாபாரம் பார்க்கணும் அர்த்தம் கிடையாது. வியாபாரம் பார்ப்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை தடை செய்த பெற்று பிறகு அனுமதிக்கப்பட்டால் கூடும் என்ற கருத்து தான். ஜும்மாக்கு வாங்க சொல்லிட்டா வியாபாரம் பார்க்காதீங்க, ஜும்மா முடிஞ்சுட்டா நீங்க வெளியே போய் அருளை தேடுங்கன்னா அருளை தேடிக்கொள்ளலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்னுடைய பட்ட பெயரை சூட்டாதீர்கள், என்னுடைய பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள்னா அபுல் காசிம் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் அபுல் காசிம் பேரை வைக்காதீங்க, என்னுடைய பேர் முகமது பெயர் என்ன செய்து வைத்துக் கொள்ளுங்கள்னா கண்டிப்பாக வைத்தாக வேண்டும் கருத்துல சொல்லுங்க. முகமது என்ற பெயர் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பிடித்த பெயர் எதுன்னு சொன்னோம்னா அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். நபியா சொல்றாங்க, இன்ன அஹப்பல் அஸ்மாஇல்லாஹி அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அல்லாஹ் பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் வந்து அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை. இந்த இரண்டு பெயர் தான் அல்லாஹ் ரொம்ப விருப்பமானது சொல்லி காட்டுறாங்க. மற்ற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நம்ம வைக்கிறதால இன்னைக்கு வைத்துக் கொள்ளலாம். அதுல சொல்றாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்து சொல்கிறார்கள், வமன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, என்னை கனவில் கண்டவன் என்னைத்தான் கண்டான். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் என்ன செய்ய மாட்டான், அவன் வடிவம் தர மாட்டான் அப்படின்னு நபியா சொல்றாங்க. இப்ப நபியா நாயகம் இன்னொரு செய்தியில வருது, மன் ரஆனி ஃபில் மனாமி வஸயரானி ஃபில் யக்லா, யார் என்னை கனவில் கண்டானோ அவன் கண் விழித்த பிறகு என்னை என்ன செய்வான், காண்பான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல கண்டா கண் விழித்த பிறகும் அவங்களை பார்ப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா அது எந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் சாத்தியம், நபிகள் நாயகம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்துக்கு மட்டும்தான் சாத்தியம். இதோட பார்த்துக்கிட்டுங்க, இவன் நபிகள் நாயகம் நம்ம வந்து கனவுல இருக்கிறோம், கனவு காணும் போது ஒரு ஆள் வந்து எனக்கு நாங்க நபிகள் நாயகம் சொல்ல வச்சுக்கிங்க, அவர் நபிகள் நாயகம் எப்படி டிக்ளேர் பண்றது, ஷைத்தான் ரசூலோட தோற்றத்தில் வரமாட்டான், வேறு தோற்றத்தில் வருவாங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, என்ன கதை, அப்துல் காதர் ஜீலானி கனவுல வந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சான். ஒரு ஒளி வந்து நான் வந்து அல்லாஹ் நம்ம 5 வேளை தொழுது கிடையாது அப்படின்னு ஏதோ கருத்துல வந்து அப்துல் காதர் ஜீலானி சொன்ன உடனே இவர் சொன்னாங்க, நீ ஷைத்தான். எப்படி நான் ஷைத்தான் கண்டுபிடிச்சேன், அல்லாஹ்வா இருந்தா அவன் எப்படி எனக்கு எப்படி மார்க்க சட்டத்தை எனக்கு தருவான், மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, நபிகள் நாயகத்துக்கு இருக்குது, அவங்க மூலமா தான் ஒரு நாள் நபி கிடையாது அப்படின்னு அப்துல் காதர் ஜீலானி சொன்ன உடனே அந்த ஒளி கலைஞ்சு ஷைத்தான் செஞ்சுட்டான், ஓடிட்டான்னு சொல்லி ஒரு கதை செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த கதை உண்மையா போய் நமக்கு தெரியாது, விளங்குறதுக்கான்னு சொல்றேன். கனவுல வந்து 5 வேளை தொழுகையை வந்து நீக்கிட்டேன்னு அல்லாஹ் வந்து அப்துல் காதர் ஜீலானிக்கு சொல்றான்னு சொன்னோம்னா அவர் கரெக்டா பாயிண்ட பிடிச்சி அடிக்கிறாரு. 5 வேளை தொழுகை மார்க்க சட்டம் இறை தூதர்களுக்கு தான் அருளப்படும், இறை தூதர் கிடையாது அப்படி ஷைத்தான் தான் சொன்ன உடனே என்ன செஞ்சிருச்சு, அந்த ஒளி வந்து மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இப்ப ஒரு ஆள் வந்து நபிகள் நாயகம் கனவுல கண்ட சொன்னா வச்சுக்கோங்க, நபிகள் நாயகம் ஒரு கனவு தான் சொன்னாங்க, என்ன எப்படி உத்தரவாதம் பண்ண முடியும், அந்த உத்தரவாதம் கிடையாது. அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, வமன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வானோ, ரசூலா கனவுல பார்க்காம மதீனால ஒரு ஆள் பச்சை போர்வையை போட்டு தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப ரசூலா கனவுல வந்து இன்றைய காலத்தில் பெண்கள் எல்லாம் சீரழிந்து விட்டார்கள், பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் இல்லை, அநியாயம் பெருகி விட்டது, அக்கிரமம் பெருகி விட்டது, இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, இதை யார் ஒரு நோட்டீஸை போட்டு மக்களுக்கு வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இதை ஒருவர் படித்தவுடன் கிழித்திருந்தார், அவர் ஆக்சிடென்ட்ல மோத்தா போயிட்டார், இன்னொருவர் கேன்சர்ல வந்து செத்து போயிட்டார், இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டார், ஒரு ஆள் என்ன செஞ்சார் 50 நோட்டீஸ் அடிச்சு விளக்குனாரு, அவரு ஊர்லயே பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இப்படிலாம் என்ன செய்வாங்க, நிறைய பொய்யை இட்டு கட்டி முட்டடிப்பாங்க. நாங்க இப்ப நம்ம தெளிவா விளக்கணும், நபிகள் நாயகம் வந்து மதீனாவில் பச்சை போர்வை போத்திட்டு தூங்குனாள் கனவுல வந்து ஏன் சொல்லணும், அதான் குரான்ல இருக்கிற நமக்கு சொல்லிட்டாங்களே, ரசூல் குரான் தந்துட்டாங்களே, ஹதீஸ்கள்ல எல்லாம் ரசூலை சொல்லிட்டு போயிட்டாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒன்று இல்லையே. அப்ப எவ்வளவுதான் கியாமத் வரைக்கும் மனித சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லா ரசூலா செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. இன்னி தலத்துக்கும் அலா மில்லத்தில் பைலாம், நான் உங்களை வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் கூட பகலை போன்று பிரகாசமானது ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த கனவு சம்பந்தப்பட்ட செய்திகளையும் யார் நபிகள் நாயகத்தை வந்து கனவுல பார்த்தேன்னு சொல்றாங்களோ அது வந்து நபிகள் நாயகமா உறுதியா அவளுக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தோன்னு சொல்லும் போது அவர் வேண்டுமென்றே போய் சொன்னால் அப்பொழுதும் எங்க போய் சேர்வாரு, நரகத்துக்கு தான் போய் சேர்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் புகாரில் 110வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தை வந்து கனவில் பார்த்தால் வெளிப்பிலும் காண்பார்கள் என்பது நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் அது வந்து சாத்தியம். அவங்க மௌத்தான பிறகு அது என்ன கிடையாது, சாத்தியம் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிய முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம
وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.